பாண்டவரை காத்த மாமா உங்கள் பாதார விந்தமல காண்டிவன் ஆதாரமாய் தான் பணிந்தேன். ஆதியா திருமூர்த்தி ஒருவராகி இந்த பாண்டவரை காத்த மாமா அண்ணா மாயவா மதிசூதனா இந்த அகில உலகத்தையே காத்த மாயா பறக்கின்ற பந்தலிலே செந்தலை இரண்டனாகவும் ஓடுகின்ற நதியிலே கிருஷ்ணா நதியாகவும் உள்ளங்கடி நெல்லிகனி போல் இந்த பாண்டவரை காக்கும் மாமா உங்கள் பாதார விந்தமலர் இதோ அத்துடனோ என் மனைவியாகப்பட்ட அளவுள்ள சுபத்திராலும் ஆதாரமாய் போற்றி செய்த மாமா போற்றி செய்த என் மனமான உன்னை வாழ்த்துகிறேன் மாமா. என்ன ஆசீர்வாதம் செய்தாலும் சரி மாமா. சரி இருந்தாலும் உங்கள் முகத்தை பார்த்து விட்டால் மாமா அந்த சூரியன் மொழியானது முகத்தையே பட்டு விட்டால் எவ்வளவு ஒரு பிரகாசமாக முகமானது எவ்வளவு ஒரு ஜொலிப்பாக அழகாக இருக்குமா அதை போல இல்லாமல் படிக்கு பாடாத திருமுகம் பாடி இருக்கிறது சோறாத திருமுகம் சோர்ந்திருக்கிறது. உங்களை பார்த்தால் மிகவும் கோபத்துடன் இருப்பது போல் ஆமா. இருந்தாலும் இந்த பாண்டவரை ஆசீர்வாதம் செய்வதுதான் அதற்கு போது என் அண்ணாவுடைய பாதம் பண்ணி போது ஐயோ என் அண்ணன் கொண்டு இருக்குவே கொஞ்ச காலமே அந்த தங்கி இருக்கும் போது
கெந்திரவன் தலையெல்லாம் இருக்கட்டும் மாமா. இருந்தாலும் நாள்தோறும் எங்களை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது இதோ சங்கம் சக்கரம் வைத்து விட்டுதான் எங்களை ஆசீர்வாதம் செய்வீர்கள். அது இல்லாமல் படிக்க ஆசீர்வாதம் செய்தால் எங்கள் மனமானது ஏற்றுக்கொள்ளவில்லை மாமா. அதனால் போன சக்கரத்தை மீண்டும் வர சொல்லி எங்களை ஆசீர்வாதம் செய்வீர்கள். அவ்வளவா மாநில பலர் நீங்க ஒரு தெய்வம். தெய்வம் தெரிஞ்சதுக்கும் தெரியாதுக்கும் தெய்வம் தான் சொன்னேன். அவன் தெரிஞ்ச எச்சிட்டு போயிருப்பானா தெரியாம திட்டு இருப்பானா அவன் கூப்பிடலாம். என்னுடைய தங்கச்சியா ஏன்னா என் கையில ஒருவன் அவமானம் அடைந்து விட்டான். எந்த நம்மளை துப்பி அப்படி இருக்கும்போது அவனுக்கு சப்பாடு சரியா நன்றி கேட்டவனே. ஆயிரமா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் கட்சிய கணவன் முன்னாடி அடித்தால் கோபம் வராமல் பிடிக்க. இப்ப ஒண்ணு சொல்லிட்டுங்களா, நல்லா கேட்டுவாங்க. அந்த கெந்திரவன் தலையை காப்பாத்துதான் நானும் என் மனைவி உங்களிடத்தில் மூச்ச பாரு போகிற பாரு என்ன அடிக்கிற கொண்டாட்டியா தங்கச்சியா என்ன அடிக்கிற மானம் கட்டு மாதிரி பூத்து போய் என்னது பொண்டாட்டி போய் அடிக்க. உன்னை கொண்டு போகிறேன். நானும் நீ ஒண்ணா இவரு நானும் ஒண்ணா. ஆமா இப்பவே போறேன் போறேன். அந்த திருவாரூர் கூட்டிட்டு வந்து என்ன பண்றது புருஷனுக்கு எப்படியா பண்ண கொம்பனார் சரி அவரு காந்தி மருந்து என்ன போதும் மன்னாதி மந்திர மரணத்தாக்கி சரியான சந்தோடமா இருந்தா மன்னாதி மந்திர மரணத்தாக்கி சந்தோடமா இருந்தா அப்படியா போயிட்டு வரா.